வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து முகத்தில் வர அண்ட் உடம்புல வர சுருக்கம் பற்றி தான், அதாவது ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரிங்கிள்ஸ்னால் என்ன, ஏன் இது வருது? ரிங்கிள்ங்கிறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படுதோ, ஃபேஸ், கை, அதாவது கையோட வெளிப்பகுதி அண்ட் ஆல்சோ நம்ம கையோட மேல் பகுதி, இந்த இடம், பேக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வந்து அதிகபட்சத்தில் வருது. ஏன் இந்த ரிங்கிள்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஸ்கின்ல ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க, அதாவது ரெண்டு ப்ரோட்டீன் இருக்கும், கொலாஜன் அண்ட் இலாஸ்டின் அப்படின்ட்டு ரெண்டு ப்ரோட்டீன் இருக்கும். இந்த இலாஸ்டின் தான் நம்ம ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி, அதாவது இப்படி நம்ம ஸ்கின் இப்படி பண்ணுறோன்னா திருப்பி விட்டோன்னா திருப்பி அதே ஒரு நார்மல் ஷேப்புக்கு போயிடுது இல்லையா, அந்த இலாஸ்டின் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த இலாஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக அதாவது வெயிலில் போகும்போது இந்த இலாஸ்டின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓவர் இயர்ஸ், ரொம்ப வருஷம் வெயிலில் போகிறவங்க, ரொம்ப வருஷம் விண்டில் போகிறவங்க, சன்ஸ்க்ரீன் போடாதது, அப்படி இருக்கிறபோது உங்களுக்கு அந்த இலாஸ்டின் வந்து போயிடும், அதாவது இலாஸ்டின் வந்து டீக்ரேட் ஆகிடும். ஸோ அது ஒரு பொடி பொடியாக ஆகி நொறுங்கி போகும்போது அந்த ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி போகும்போது தான் ரிங்கிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்குது. வேறு என்ன காரணம் ரிங்கிள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, சில பாப்புலேஷன், இப்போது ஒயிட் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா யூரோப்பியன்ஸ், கொக்கேஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரிங்கிள்ஸ் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஜெனட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் வர்றது ரொம்ப சீக்கிரம். ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுருக்கம் வர்றது ரொம்ப கம்மி, தேங்க்ஃபுல்லி. ஏன்னா நம்மளுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் அது. ஆக்சுவலி நம்மளுக்கு ஏஜிங் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்காது. ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அந்த ஏஜிங்கே ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அந்த ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு 30 ஏர்லி 30ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிங்கிள்ஸுங்கிறது 3 டைப் ஆஃப் ரிங்கிள்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற ஃபைன் ரிங்கிள்ஸ், ரெண்டாவது கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியற ஒரு சர்ஃபேஸ் ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது தான் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப ஆழமாக இருக்கிற ரிங்கிள். அந்த ஆழமாக இருக்கிற ரிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே ஃபார்மர்ஸ், இல்லைனா வந்து அதாவது நம்ம உழவர் பெருமக்கள் அவங்களுக்கு, இல்லைனா வந்து ஷிப்பில் போகிறவங்க, நிறைய சன் எக்ஸ்போஷர், எப்போவுமே வெயிலே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் தான் அந்த டீப் ரிங்கிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிச்சப்படி பெரும்பாலும் நம்ம நார்மல் பாப்புலேஷன், அவ்வளோ சன்னில் போகாத பாப்புலேஷனுக்கு இந்த டீப் ரிங்கிள் அவ்வளோவா பார்க்குறது கிடையாது. எக்ஸப்ட் ரொம்ப ஏஜ்டு, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 70+ ஏஜ் ப்ளஸில் தான் அப்போது அந்த டீப் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிங்கிள்ஸ் வேறு என்ன காரணத்தினாலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இவன் தோ இந்தியன் ஸ்கின்ல வந்து அந்த சுருக்கங்கிறது சீக்கிரம் வரதில்லை, பட் அப்படியுமே சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டுடேஸ் லைஃப் ஸ்டைல் இல்லையா, ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒழுங்காக சாப்பாடு இல்லை, எஸ்பெஷலி ஃபுட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேடு, வேறு நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்கிறதே மறந்து நிறைய ஆயில் அண்ட் சுகர் ஃபில்ட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்லீப் வந்து எப்போவுமே ஒரு ரெகுலர் ரொட்டீனாக இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இன் ஸ்லீப், ரொம்ப கம்மி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட் போகிறவங்க. அதாவது நம்ம ஹியூமன்ஸுங்கிறவங்க எப்போவுமே வந்து வி ஆர் ஒன்லி டயர்னல் அனிமல்ஸ், அதாவது நம்ம காலையில் முழிச்சு நைட்டில் தூங்க வேண்டியது தான் நம்ம நார்மல் ஷிஃப்ட். பட் சில பேர் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க அவங்க ஜாப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அந்த ஹோல் ரொட்டீனே மாறும்போதுமே வந்து இந்த ரிங்கிள்ஸுங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஹைட்ரேஷன், ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு அந்த ஏஜிங்கிறது சீக்கிரம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இது தவிர என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் குப்புறப்படுத்து தூங்குவாங்க. பெட்டில் வந்து எப்போவுமே ஒரு குப்புறப்படுத்து ஃபேஸ் டவுனாக தூங்குவாங்க அண்ட் ஒரே சைடில் படுத்து தூங்குறது. இது எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருக்குது. பிகாஸ் வி ஆல்மோஸ்ட் ஸ்லீப் ஃபார் 7 to 8 hours இல்லையா ஒரு நாளைக்கு. அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அந்த ஒரு சைட்லேயே வந்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு ஒரு சைடு மட்டும் இன்னும் ஜாஸ்தி ரிங்கிள்ஸ் இருக்கிறது டெவலப் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ரிங்கிள்ஸை வந்து எப்படி தவிர்க்கலாம்? ரிங்கிள்ஸை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். அடிக்கிற வெயில் 10 o'clock காலையிலேருந்து ஒரு 4 மணி வெயிலுக்கு போகாதீங்க வெளியே. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாப் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி சம்மர் சீசனில். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் என்றைக்குமே வெயில் அதிகம் தான். சன்ஸ்க்ரீனுங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கணும், உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கணும். அண்ட் இது வந்து நாட் ஒன்லி ஃபார் விமென், மென், அதாவது ஆம்பளைங்களும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸ் போடணும். 6 months of ஏஜ்லேருந்தே சன்ஸ்க்ரீன்ஸ் ஆர் அப்ரூவ்ட். ஆஃப்டர் 6 months of ஏஜ் குழந்தைங்களுக்கும் தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஏன்னா அவங்க ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 18 வருஷம்குள்ளேயே அவங்க ஃபுல் லைஃப்பில் இருக்கிற மேக்ஸிமம் சன் எக்ஸ்போஷர் முடிஞ்சுதான், ரிசர்ச் வந்து இதை சொல்லுது. ஸோ அதனால குழந்தைங்களுக்குமே வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே அனுப்புங்க. சன்ஸ்க்ரீனுங்கிறது 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் அண்ட் 20 minutes ஆஃப்டர் கோயிங் அவுட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் SPF 30. சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெயிலில் போகிற ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் SPF 50 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் SPFங்கிறது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ நம்பர் 1 சன்ஸ்க்ரீன். ரெண்டாவது என்னென்னு பண்ணணும்னா, நீங்கள்
மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ஈவன் தோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம், நிறைய வேர்வை இருக்குங்கிறனாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது எசென்ஷியல் ஸ்கின்னுக்கு. எல்லாருமே இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஷுட் மாய்ஸ்சரைஸ் த ஸ்கின். மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின் டைப்பை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே, எஸ்பெஷலி இமீடியட்லி குளிச்சுட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் மாய்ஸ்சரைசர் போடும்போது நல்ல ஸ்கின் வந்து உங்களுக்கு அந்த வாட்டரை ரீட்டைன் பண்ணி அந்த ஏஜிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வி கேன் டிலே இட். ஸோ சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். ஆப்வியஸ்லி உங்கள் டயட்டை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுகர் அண்ட் சால்ட்டை மினிமமாக வச்சுக்கோங்க. அண்ட் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் வாட்டர். அதாவது ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லும்போது இளநீர், வாட்டரே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லிக்விடுங்க. நீங்கள் வந்து இது ஒன்லி ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்பேன், இதுதான் குடிப்பேன், அதுதான் குடிப்பேன்னு இல்லை. தண்ணி எடுத்து குடிங்க. இட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் யூ. ட்ரிங்க் இனஃப் வாட்டர். 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ டே. ஒரு டே நாளைக்கு இவ்வளோவாது குடிக்கணும் நீங்கள். அண்ட் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன் சொல்கிறேன்னா. அண்ட் வாட்டர் தவிர வந்து என்னெல்லாம் ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega 3 and omega 6. அதாவது இது எங்கே இருக்கும்? சால்மன் ஃபிஷ்ல இருக்கும், வால்நட்ஸில் இருக்கும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த omega 3 and omega 6 இருக்குது. இது தவிர வந்து சாக்லேட்டில் ஃப்ளெவினாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுக்காக சாக்லேட்டை வந்து நான் சொல்கிறது டார்க் சாக்லேட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக சாப்பிட்றது தான். ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் ஈட் எக்ஸஸ் சாக்லேட். நான் வந்து அதனால் ஃப்ளெவினாய்ட்ஸ் இருக்குன்ட்டு எப்போவுமே வந்து சாக்லேட்ஸ் வந்து யூ ஷுட் கீப் இட் அட் அ வெரி மினிமல் அமௌண்ட். ஓகேங்களா? அண்ட் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரெட் ஃப்ரூட்ஸ், பொமோகிரானேட் ஆர் டொமேட்டோஸ் ஆர் ஸ்ட்ராபெரிஸ், இது எல்லாமே விட்டமின் சி கண்டென்ட் நல்லா இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸும் ஹையாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ், நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஆன்டி ஏஜிங் மெக்கானிசமை வந்து நீங்கள் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் தி அண்ட் இன்ஃபேக்ட் ரெட் வைன் கூட சொல்லுவாங்க, ரெஸ்வெரட்டால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதில். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு, பட் நம்ம ஊரில் ரெட் வைன் குடிக்கிறது இஸ் நாட் அ வெரி ஃபீஸிபிள் ஆப்ஷன். யூ கேன் யூஸ் யுவர் நார்மல் டே டு டே டயட். அதாவது நம்ம பாட்டி தாத்தா சொன்ன டயட் இஸ் எக்ஸலண்ட். நம்ம ஊர் டயட் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் நியூட்ரிஷியஸ் டயட். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு உங்கள் ரைஸ் கண்டென்ட்டையும் சுகர் கண்டென்ட்டையும் குறைச்சிக்கோங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஸ்கின்னை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் தவிர தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த க்ரீம்ஸ் அப்ளிகேஷன், ஆன்டி ஏஜிங் க்ரீமை வந்து எப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமை இன்ஃபேக்ட் 25 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது எசென்ஷியல். பட் ஆனால் அந்த 25 to 35 யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். அண்ட் 35 above இருக்கிறவங்க ஆன்டி ஏஜிங்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம் இஸ் a little more stronger. ஸோ அது வந்து யூ ஷுட் ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தே வில் ப்ரிஸ்கிரைப் த ரைட் க்ரீம் ஃபார் யூ அட் தட் ஏஜ். பட் ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் கேன் பி ஸ்டார்டட் 25 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதில் என்ன இருக்குது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோயிக் ஆசிட் ஒரு விட்டமின் ஏ, ஹைலரோனிக் ஆசிட், அது தவிர வந்து அதர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது எல்லாமே உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் கொடுக்கும் உங்களுக்கு. இது தவிர there are few procedures also which can be done. அதாவது கெமிக்கல் பீல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இது எல்லாமே வந்து சுகர் கேன்லேருந்து வர்றது, மில்க்லேருந்து வர்றது. இது வந்து உங்களுக்கு மேலாப்பில் ஸ்கின்ல போட்டு அது வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து உதிர வச்சு அடியிலேருந்து புது ஸ்கின்னை, ரிங்கிள்லாம் இல்லாத நல்ல ஸ்கின்னை அடியிலேருந்து கொண்டு வருது. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு ரெஜுவனேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஏஜ் வந்து ஸ்கின் ஏஜை வந்து ரொம்ப யங்காகவே வச்சுக்கலாம் நீங்கள். போட்டாக்ஸ், ஃபைனலி போட்டாக்ஸுங்கிறது நம்ம ஊரில் வந்து ரொம்ப பயம். பேசிக்லி இல்லை நம்ம மக்களுக்கு போட்டாக்ஸ் ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. போட்டாக்ஸ்லேருந்து பயப்படாதீங்க. இன்ஃபேக்ட் போட்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ப்ரிவெண்ட் ஏர்லி விங்கிள்ஸ். அதாவது வந்து ஈவன் 30 வயசுலேருந்தே கூட நீங்கள் போட்டாக்ஸ் போடுறது ஆரம்பிக்கலாம். போட்டாக்ஸ்னால் என்னன்னா இது ஒரு பர்டிகுலர் மசில் ரிலாக்ஸன்ட். அந்த சின்ன இன்ஜெக்ஷன் வந்து நம்ம அந்த மசில்குள்ள ஃபேஸ் மசில், சில பேர் வந்து நிறைய இமோட் பண்ணுவாங்க, அதாவது கண்டினியூஸாக இந்த ஒரு ஃப்ரவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லைன் வந்து அந்த ரிங்கிள் வந்து ரொம்ப டீப்பாக ஃபார்ம் ஆகிடும். இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் மசில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். So it's a very useful procedure and Botox can be done easily with a good trained hand. It's a very safe procedure. So in the எல்லா techniques and tips எடுத்துக்கிட்டு I wish you a very happy, healthy and young skin.